வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். ஸோ 2025க்கான குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி பிளான் தான்ப்பா இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டடி பிளானை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம 7ஆம் வகுப்பு 4வது இயல் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் லாங் டைமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஜான்வரிலேருந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்க 2025 குரூப் 4க்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13/7/2025. சரிங்களா? ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்குது. சரிங்களா? ஸோ அந்த டேட் நடக்குது. ஸோ திட்டங்கள் எப்படி வகுத்துருக்கோம் அப்படின்னா, சரிங்களா, மொத்தம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 6 மாதங்கள் நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 6 மாதத்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபஸ்ட் வீக். சரிங்களா? ஸோ மொத்தம் 15 வாரங்கள் நம்மளுக்கான கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு பிளானும், அதுக்கடுத்து மார்ச், ஏப்ரல் அடிஷ்னல் அந்த டாபிக்ஸ் படிக்கிறதுக்காகவும், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமும் அதுக்கான ரிவிஷனுக்கான டைமாகவும் மொத்தம் 3 திட்டமாக நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ மொத்தம் திட்டம் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் வாரம். சரிங்களா? முதல் வீக்கு. சரிங்களா? டேட் 30/12 கரெக்டாக திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? 30/12 முதல் 9/3/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வாரங்கள். சரிங்களா? முதல் 10 வாரம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஜிகே டாபிக்ஸ். சரிங்களா? ஸோ அந்த முக்கியமான ஜிகே டாபிக்ஸில் மொத்தமாக இம்பார்ட்டன்ட் 50 லெசன்ஸ் நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருப்போம். இம்பார்ட்டன்ட் 50 லெசன்ஸ். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 50 லெசன்ஸையும் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி கணிதத்தை பொறுத்தளவுக்கு முதல் மேஜரான ஒரு 10 டாபிக் ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் புக் வைஸாகவும், சரிங்களா, புக் வைஸாகவும், அதே மாதிரி சிலபஸ் வைஸாகவும். சரிங்களா? இது 2 வயசுலேயும் பார்க்க போகிறோம். தமிழ் 6th to 10th வரைக்கும். சரிங்களா? புக் வைஸில். சிலபஸ் இது 2025 அந்த சிலபஸ். சரிங்களா? அதே மாதிரி திருக்குறள் 10 அதிகாரம் மட்டும். சரிங்களா? திருக்குறள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 அதிகாரங்கள் மொத்தம். திருக்குறளில் நியூ சிலபஸில் 20 அதிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் 10 அதிகாரங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அது கண்டினியூஸாக வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல இதுக்கான 10 பார்ப்போம் பாருங்கள். ஒன் செகண்ட். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 இம்பார்ட்டன்ட் தலைப்புகள் ஜிகே பொறுத்தளவுக்கு, அதாவது பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 50 தலைப்புகள் மட்டும். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் 50 முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து அடிஷ்னலாக மற்ற லெசன்ஸை பார்த்துக்கலாம். ஏன்னா மேஜரான வினாக்கள், அதிகப்படியான வினாக்கள் எதில் கேட்குறாங்கன்னா, இந்த 50 லெசன்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கணிதத்தை பொறுத்தளவுக்கு முதல் 10 தலைப்புகள். சரிங்களா? கணிதத்தை இந்த 2 பிரிச்சே கொடுத்துட்டாங்க. கணிதம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது காரணிவியல் கணக்கு, ரீசனபிள் சம்ஸும், அதே மாதிரி நார்மலாக அந்த சம்ஸும். காரணிவியலில் ஒரு 10 சம்மும், நார்மலாக இருக்கிறதுல ஒரு 15 சம்மும், மொத்தம் 25 சம் கேட்போம் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்றது இந்த ஜிகே பொறுத்தளவுக்கு இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால ஃபஸ்ட்டு சிலபஸில் மொதல் வச்ச டாபிக் சயின்ஸு. ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ 5 கொஸ்டின் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? நடப்பு நிகழ்வுகள். சயின்ஸில் என்னப்பா நடப்பு நிகழ்வு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதற்கான சேம். சரிங்களா? சயின்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு இப்போ இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவங்க, வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அந்த இதை பொறுத்து தான். சரிங்களா? இப்போ இயற்பியல் அப்படின்னா அதுக்கான அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது கொடுப்பாங்க. இயற்பியல், வேதியியல், அதே மாதிரி கண்டுபிடிப்புகள், இது சம்மந்தமான அறிவியல் வினாக்கள். அப்போ 4 வினா சிலபஸ் பேஸ் பண்ணி வரும். ஒரு வினா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். சரிங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்தளவுக்கு இதே தான் ஜியாகிரஃபிக்கும் அந்த ஜியாகிரஃபிஸ் ஓரியன்டாக 4 கொஸ்டினும், ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினும். சரி, ஓகேங்களா? ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் பேர் ஓரியன்டாகவும் வரும். சரிங்களா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாலிட்டி ஒரு 15 வினாக்கள் கேட்கப்படுறாங்க. சரிங்களா? பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 15 வினாக்கள் கேட்குறாங்க. 15 வினாக்களில் 3லேருந்து 5 வினாக்கள் இது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. சரிங்களா?
15 வினாக்களில் 3லேருந்து 5 வினாக்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி இந்தியா பொருளாதாரத்தில் 20 வினாக்கள், அது மாதிரி வரிசையாக வந்துட்டே இருக்கும். சரிங்களா, மொத்தம் 75 வினாக்கள் வந்து ஜிகே டாபிக் இருக்குது. ஸோ அது எங்கே கவர் ஆகுது அப்படின்னா இந்த 2 டாப்பிக்கில் தான்ப்பா. அதாவது முக்கியமான 50 தலைப்புகளும் கரண்ட் அஃபேர்ஸும். சரிங்களா, ஏன்னா மேஜரான தலைப்புகளில் தானே அதிகமான வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அதை படிச்சுட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துக்கலாம். ஓகேவா, வந்து நம்ம முக்கியமானதாக படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான அடிஷ்னல் இருக்கிறதெல்லாம் செகண்ட் திட்டத்தில் பார்ப்போம். ஸோ திட்டம் 1 அப்படிங்கிறது முக்கியமான 5 தலைப்பு, 50 தலைப்புகள், கணிதத்தில் 10 தலைப்புகள், புக் வைஸில் 6th to 10th வரைக்கும் ரிவிஷன். சரிங்களா, நான் ஆல்ரெடி 7th வரைக்கும் அந்த நோட்ஸ் போட்டிருக்கேன், 10th வரைக்குமே நோட்ஸ் போட்டுறேன். ஸோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃபை பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டன் பிடிஎஃபை பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுங்க. சரிங்களா, ஸோ அப்போ இந்த நோட்ஸ் இதை வச்சு எடுத்துக்கலாம். அதேமாதிரி தமிழ் சிலபஸ் வைஸ் நோட்ஸும் நான் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே ஒவ்வொரு வீக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ அப்போ தமிழ் சிலபஸ் வைஸ் நோட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் நான் என்னோட சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி திருக்குறள் 10 அதிகாரங்கள். ஸோ திருக்குறள் 10 அதிகாரங்கள் ஆல்மோஸ்ட்டு நம்ம ஓல்டு புக் நியூ புக்கில் இருக்குது. இல்லை திருக்குறள் புக்கிலேருந்து ஒரு படித்தாலும் ஓகே தான். சரிங்களா, ஆனால் புக் வைஸ் ஓல்டு புக் நியூ புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது திருக்குறள் சம்மந்தமான செய்திகளும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் இந்த தடவை வந்து தமிழுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னு ஜாலியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஒரு விதத்தை சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த வினாக்கள் வந்து திருக்குறள் இருந்தோ ஓகேவா, அதே மாதிரி திருக்குறள் பொருளை வச்சோ கொஸ்டின் கேட்கலாம். அப்போ திருக்குறள் வந்து 20 அதிகாரம் அப்படின்னா நீங்கள் நல்லாவே தரவாக படிச்சிருங்க. சரிங்களா, அதே மாதிரி மனப்பாடம் என்ன கேட்டால் மனப்பாடமே பண்ணுங்கள். 20 அதிகாரங்கும்போது 200 வேணா 200 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் நீங்கள் மனப்பாடம் மட்டும் மறந்துங்க போதும். சரிங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் இன்கேஸ் இதை படித்தப்ப இதுதான் வருன்ற அந்த லைட்டாக ஒரு தாட் போதும். ஏன்னா ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு செகண்ட் லைனை திருக்குறளில் கேட்கலாம். சரிங்களா, ஏன்னா திருக்குறள் ஒரு மொத்தம் எத்தனை இருக்கும், மொத்தம் மேலே வந்து 4 சீரும் கீழே வந்து 3 சீரும் இருக்கும். சரிங்களா, இந்த 4 சீரை கொடுத்துட்டு கீழே 3 சீரை வந்து பொறுத்துக்களை வைக்கலாம். ஏன்னா நாங்கள் 2024 குரூப் 4 நாங்கள் எழுதும்போது அப்படி தான் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி வினாக்கள் எப்படி கேட்கலாம், பொருளை வச்சு கேட்கலாம். சரிங்களா, இப்போ அன்புடைமை முதல் இருக்குன்னா அன்புடைமையில் என்பு அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சரிங்களா, என்பு அப்படின்னா என்னது, எலும்பு அப்படின்ற பொருள் தெரியணும். சரிங்களா, அப்போ பொருள் தெரிஞ்சு படிக்கணும், திருக்குறளை புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா, ஸோ ஏன்னா திருக்குறள் ஒரு பக்கம் திருக்குறள் கொடுத்து அதுக்கான பொருளை வந்து பொறுத்துன்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்போ அந்த 10 அதிகாரங்களையும் நீங்கள் கிளியராக படிக்கிற மாதிரி இருந்திருக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த வீக்கு ஜான்வரியிலேருந்து. சரிங்களா, நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஃபுல் வீக்னால டிசம்பர் 30லேருந்து அதே மாதிரி அந்த எண்டு வரைக்குமே. சரிங்களா, இந்த எண்டு வரைக்குமே எந்த வரைக்கும் மார்ச் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வீக் வரைக்கும் இருக்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கிளியர் கரெக்டாக படிச்சிருங்க. சரிங்களா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸே போதும் தான். சரிங்களா, அப்போ 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது கிளியராக படிச்சுக்கோங்க. சரிங்களா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது கிளியராக படிச்சுக்கோங்க. நான் அந்த வீக்கெண்டில் அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் நான் நோட்ஸையும் கொடுத்துருவேன். சரிங்களா, ஸோ அப்போ அதையும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நிறையா சேனலில் போடுறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம சேனலில் போடுறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ எல்லா மெட்டீரியலும் ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு பிளான்ங்கிறது வந்து நம்மளுக்கு முக்கியமான எல்லா போர்ஷனையும் முடிக்கிற பிளானாக தான் இருக்கும். சரிங்களா, அது முக்கியத்துலேயும் சொல்லும்போது தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளான்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா, எல்லாமே சிலபஸ் வைஸே போட்டுருவோம். சரிங்களா, ஸோ அப்போ தமிழ் முக்கியமான பிளானுக்கான நோட்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பிளானில் ஃபுல்லாக தமிழ் என்ன பண்ணுவோம்னா ரிவிஷன் தான் பண்ணுவோம். சரிங்களா, செகண்ட் பிளான் எப்போ வருதுன்னா மார்ச் செகண்ட் வீக்கில் இருந்து பாருங்க, மார்ச் செகண்ட் வீக்கில் இருந்து ஏப்ரலில் வந்து ஒரு செகண்ட் வீக் வரைக்கும். ஓகேவா, ஏப்ரலில் ஒரு 2 வீக் வரும். சரிங்களா, ஸோ அது வரைக்கும் ஒரு 5 வாரங்கள் வந்து அடிஷ்னல் லெசன்ஸ். சரிங்களா, அடிஷ்னல் லெசன்ஸு, அதுக்கான கணிதத்துக்கான 5 தலைப்புகள். சரிங்களா, அதே மாதிரி தமிழ் வந்து புக் வைஸ் ரிவிஷனும் சிலபஸ் வைஸ் ரிவிஷனும். ஏன்னா தமிழ் அங்கேயே முடிச்சிடுவோம். சரிங்களா, ஸோ அதை வைஸ் பார்த்துருவோம். நம்ம அதே மாதிரி திருக்குறள் வந்து 10 அதிகாரம் தான் அங்கே பார்த்துருப்போம். மொத்தம் திருக்குறளில் வந்து 20 அதிகாரங்கள் இருக்குன்னா 10 மட்டும்தான் நம்ம அங்கே பார்ப்போம். சரிங்களா, ஸோ அப்போ மீதி 10 அதிகாரங்கள் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா, அதே மாதிரி அந்த 5 வாரங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம். சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும் போதே சேர்த்து வைக்காமல் ரிவிஷன் பண்ணி படிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும்போது நாள் படித்ததை ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷமாவது ரிவிஷன் பண்ணிக்கணும். படித்து முடித்ததை ஓவராலாக ஒரு ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்படி படிக்க ஆரம்பிங்க. படிக்கும்போது வீக்கெண்டில் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள், அடுத்து மந்த் எண்டில் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். அது வந்து கன்ஃபார்ம் மறக்காமல் இருக்கும். சரிங்களா, நிறையா பேர் படித்தா மறக்குவாங்க. ஸோ ஒரு 7 வகையான ரிவிஷன், 7 வகையான நினைவூட்டல் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த 7 வகையான நினைவூட்டல் அதை வந்து நம்ம மேஜராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக பாஸ் ஆகலாம். சரிங்களா, ஸோ இந்த தடவை குரூப் 4 எக்ஸாமில் எல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி
7 ரிவிஷன் அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து ஸ்ட்ரிக்டாக 3 ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனை மட்டும்தான், ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும்தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சேனல் லைவ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. லைவ் கூட அந்த சேனலில் போடுவோம். ஸோ அப்போ நீங்கள் கொஷின் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கொஷின் லைவ்ல கொஷின் கேட்குற மாதிரியும் நீங்கள் வந்து ஆன்சர் லைவ் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் கிளியராக அப்போ படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ இது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டோம். ரிவிஷன் வந்து மேஜர் டாப்பிக்கும் படிச்சிருவோம், மைனர் டாப்பிக்கும் படிச்சிருவோம், அதே மாதிரி திருக்குறள் படிச்சிருவோம், தமிழும் சிலபஸ் வைஸ் புக் வைஸ் படிச்சிருவோம் ஓகேவா. ஸோ அப்போ எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான எல்லாமே ஓரளவுக்கு ரிவிஷன் ஆகிடும் சரிங்களா. அது கரெக்டாக எந்த இதில் எண்ட் ஆகும் அப்படின்னா ஜூனில் எண்ட் ஆகும் சரிங்களா. ஆனால் போன அளவு குரூப் 4 2024 வந்து நம்மளுக்கு ஜூன் வந்து 9ஆம் தேதியே எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் 6 மாதம் நல்லாவே படிக்கலாம் 180 நாள் சரிங்களா. ஸோ படிக்கும்போது நல்லா படிங்க, முக்கியமாக டெடிக்கேட்டடாக படிங்க ஓகேவா. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வேணாம். இப்போ நம்ம போகிற இதுலேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளை மாற்றிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த டைம் டேபிள் படி நாங்கள் நோட்ஸ் அனுப்புவோம் சரிங்களா. நோட்ஸு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துங்க. முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க என்ன சொல்லியிருக்காங்கிறது புரியும் சரிங்களா. ஸோ அப்போ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி மாடல் டெஸ்ட் இருக்கும், மறக்காமல் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே சரிங்களா. ஃபஸ்ட்டு வீக் டு நம்ம 6வது மாதம் எண்டு வரைக்குமே ஓகேவா. எண்டு வரைக்குமே நம்ம சேனலில் என்ன இருக்கும், ஒவ்வொரு வீக்கும் வீக்கெண்டில் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. நம்ம வீக்கெண்ட் ஃபஸ்ட்டு வீக்குக்கு என்ன பிளான் போடுறோமோ அந்த பிளானுக்கான வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்கெண்ட் டெஸ்ட்டு ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று சேனலை ஃபாலோ பண்ண வேண்டியது, அதேமாதிரி ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண வேண்டியது சரிங்களா. ஸ்டடி பிளானில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.